கருப்பையில் அதிக அளவில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இது மாதிரி வரும். இதுக்கு இந்த ரெமெடியை வந்து நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை நெய்யில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கரிஞ்சீரகம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடேறினா மட்டும் போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. இதுவும் லைட்டாக சூடேறினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருப்பட்டி, ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காய கட்டி, அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக லெமன் சைஸ் உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டையை வந்துட்டு டெய்லியும் பீரியட்ஸ் ஆனது ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 5 நாள் வரலும் டெய்லியும் காலையில் ஒரு உருண்டை, சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப வந்துட்டு வீக்காக இருக்கவங்களும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ இருக்கவங்களும்